சிரசாசனம் முதற்கொண்டு பத்மாசனம் பர்ஃபெக்டா பண்ணுவார்கள். பார்த்துருக்கேன். நிறைய 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 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹிந்து தர்மம், சனாதனமான ஹிந்து தர்மம், பாரத தேசம் ஆச்சரியமானது, அதி அத்புதமானது. பெருமைப்படுங்கோ. நம்ம ஊர் கோவில்கள், நம்ம ஊர் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். நமக்கு அந்த அக்கறை வரணும். இது என் தாமிரபரணி, இது என்னுடைய திருமந்திர நகரம், இது என்னுடைய தேசம், இது என்னுடைய தமிழகம், இது நிஜமாவே தெய்வ மனம் கமழும்படியான ஒரு தமிழகம், தெய்வ பூமி, இது தேவ பூமி, இது பாகவத பூமி. இது மண்ணு கூட சொல்ற பாகவத பூமி. மெட்ராஸ்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு வயசானவரை நான் பார்க்க போனேன். ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போதான் நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்த சமயம். அப்படி ஒரு பக்தி அவருக்கு, ஒரு தேசபக்தி, தெய்வ பக்தி தேசபக்தி ரெண்டுமே வேணும். தெய்வ பக்தி இல்லாத தேசபக்தி பெருசாக தெரியாது, தேசபக்தி இல்லாத தெய்வ பக்திக்கு பலம் கிடையாது. ரெண்டுமே இருக்கணும், அப்பொழுதுதான் நல்லா இருக்கும். அப்போ அவரை பார்க்க போயிருந்தோம். அவருக்கு ஒரு 85-90 வயசு இருக்கும், நல்ல வயசானவர். சென்னையில் மயிலாப்பூரில் பார்க்க போயிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா விஷயம் பண்ண நான் சரி பார்க்க போனவர். இப்போ அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அவர் 2 மாதம் உபன்யாசம்லாம் பண்ணினா அப்படி எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார் பாரத தேசம் வசதி. அப்போ நான் சொன்னேன் ஆமாம், இந்த மண் போல வராது அப்படின்னு விட்டேன். உடனே அவர் கொஞ்சம் கோபம் வந்து கொடுத்து, கோபம் வந்தாச்சு அந்த பெரியவருக்கு. பார்த்தார், உடனே கண்ணுலேருந்து கண்ணீர். இதை மண்ணுன்னு சொல்லாதேப்பா, இதை மண்ணுன்னு சொல்லாதே, இது பூமி, இது பவித்திரமான பூமி, இது தேவ பூமி, இது பாகவத பூமி, இதை மண்ணுன்னு சொல்லாதேன்னு. எனக்கு என்னமோ பண்ணிடுது. ஆனால் மண்ணுன்றது அவனும் கேவலமாக சொல்ல, ஆனால் இந்த மண்ணுன்ற வார்த்தையை கூட அவரால் ஒத்துக்கொள்ள முடியல. நான் உடனே கையை கூப்பி மன்னிச்சுடுங்கோ, எனக்கு அந்த மண் வாசனை பிடிக்காத மண்ணுன்னு நான் சொன்னேன். இல்லை வேண்டாம், நீ பூமினே சொல்லு, இது பவித்திரமானதுன்னு சொல்லு, இது பகவானுடைய லீலா ஸ்தலம் சொல்ல. அவர் அப்படிதான் சொன்னார். இது லீலா விபூதி, இந்த பாரத தேசம் பகவானுடைய விளையாட்டு தலம், இது விளையாட்டு அரங்கம்னு சொல்லு, அதுதான் அழகுன்னார். நிஜமாவே கண்கள் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது. சத்தியம், உத்தமமான ஒரு தேசம். இந்த தேசத்துக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் சத்தியமாக நன்றாக இருக்க முடியாது. நான் சத்தியம் பண்ணே சொல்றேன். சாதாரணமா ஒரு பாகவதர்கள் அவமரியாதை பண்ணாலே அவர்களுக்கு நல்ல கதி கிடையாதுன்னு பாகவதம், ராமாயணம், புராணம், இதிகாசங்கள், வேதம், சாஸ்திரம் எல்லாம் சொல்றது. இந்த பாரத பூமியில தொட்ட இடம் தோறும் பக்த கூட்டம் கொட்டி கிடக்கு. இந்த தேசத்தை கேவலமா சொல்றவர்களும், இந்து தர்மத்தை கேவலமா பேசுறவர்களும் நிச்சயமா நல்ல கதி அடைஞ்சது இல்லை. நிச்சயமா காலம் பதில் சொல்லும். எல்லாத்துக்கும் ஒரே பதில் காலம். சங்கரர் சத்தியம் தான், ராமானுஜர் சத்தியம் தான், மத்வர் சத்தியம் தான், சுவாமி ராகவேந்திர சத்தியம் தான், ஹாத்திராம் பாவாஜி சத்தியம் தான், நாமதேவர், துக்காராம், ஆண்டாள், மீரா, நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், அன்னமாச்சாரியார், புரந்தரதாசர், சதாசிவ பிரம்மேந்திரர், எத்தனை பேர் நான் சொல்லட்டும். ஆழ்வார்கள் அத்தனை பேருமே, நாயன்மார்கள், அருணகிரிநாதர், நிறைய பேரை சொல்லிட்டு போகலாம். லிஸ்ட் போடலாம். இந்த மாதிரி ஒரு பாகவதர்கள் வாழ்ந்த ஒரு தர்மத்தை கேவலமா பேசுறான்னா விளையாடின்னு இருக்கா. இந்து தர்மம் என்ன சளைச்சதுன்னு நினைப்பா எல்லாருக்கும். இது கேவலமானதுன்னு நினைப்பா. இது எப்படி வேணா சொல்லலாம் நினைப்பா. நம்ம எல்லாருமே வாய மூடிட்டு இருந்தாலும் இத்தனை மகாத்மாக்கள் சும்மா இருக்க மாட்டா. அது மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளும் வாய மூடி இருக்கக்கூடாது. அது ஒண்ணு இருக்கு. இது என் தர்மம், இது என் தேசம், இது என்னுடைய தாய் இந்து மாதா அப்படின்னு நெஞ்ச நிமித்தம். நம்முடைய மாதாவதி யாரோ தப்பா பேசிடுவாளோ, பேச விடலாமோ, பேச வாய திறந்தாலே பார்க்கிற பார்வையில நடுங்க வேண்டாமா? சத்தியம், நடுங்க வேண்டாமா? விவேகானந்த ட்ரெயின்ல போகும்போது ஒருத்தன் இஷ்டத்துக்கு பேசான் இந்து தர்மத்தை பத்தி. பார்த்துட்டே இருந்தார். ஒரு சித்திர பயந்து தானா வாய மூடிண்டார். பதிலே பேசல. அப்படியே முறைக்க, அப்படியே கோபம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வேகம் வந்தது. பார்த்த பார்வையில கொஞ்ச நேரத்தை தானா அடங்கினான். ஒரு சிதியில அவர் சொன்னார், இதுக்கு மேல நீ வாய தரப்பியா பயல திறந்தேன்னா ட்ரெயின் தூக்கி வெளில போட்டுருவேன். அதோட வாய முடின்னு உட்காந்தான். வாயே திறக்கல. இதுக்கு மேல பேசினா ட்ரெயின் தூக்கி வெளில போட்டுருவேன் விவேகானந்தர். அந்த வீரம், அந்த தைரியம் நம்முடைய தர்மம், சனாதனமான ஹிந்து தர்மம். சகிப்புத்தன்மையும் உண்டு, வீரமும் உண்டு. அந்த நம்பிக்கை எதுக்கு இத்தனை தூரம் சொன்னா, நம்முடைய தேசம் பரம பவித்திரமானது. நம்முடைய மாநிலங்கள் எல்லாமே வசதி தான். தமிழகமோ கர்நாடகம் பக்தி ரூபமா பாருங்க. இந்த அரசியல்லாம் விட்டுடுவோம் நம்ம, அதுக்கெல்லாம் வேண்டாம்.
பக்தியில பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலமுமே ஜோராத்தர் எல்லாமே முதலிடம் தான். அத்தனை மாநிலங்கள்லையும் ஆச்சரியமா பகவானுடைய சாநித்தியம். எத்தனை கோவில் இந்த மாதிரி உலகத்துல எங்க உண்டு? தெருவுக்கு தெருவு கோவில்லாம் வச்சிருந்தோம், இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யும். இந்த தேசத்து மேல மரியாதை, இந்த தேசத்துடைய அழகை பார்க்கணும், அனுபவிக்கணும். இது என் தேசம், என் தேசம், என் தேசம், என் தேசம். இது என்னுடைய பாரத தேசம், இது என்னுடைய இந்து தர்மம், இது என்னுடைய கோவில், இது என்னுடைய கடமை, இதை சுத்தமா வச்சு என் தர்மம், இதை நான் அசுத்தப்படுத்த மாட்டேன். நம்ம உடம்பு மேல சேர்த்த பூசிட்டு போவோமா? நம்ம உடம்பு மேல 4 குப்பையை போட்டுட்டு போவோமா? நம்ம உடம்புல எங்கேயாவது யாராவது வாழைப்பழத்தோட போட்டால் சும்மா விடுவோமா? ஒத்துக்கொள்ள முடியுமா நம்மால? ஆனால் கோவில்லாம் மட்டும் இஷ்டத்துக்கு பண்ணுறோமே, பண்ணக்கூடாது, அதுவும் பாபம்தான். கோவிலில் கைங்கரியம் பண்ணுங்க. கைங்கரியம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லைன்னா கூட பாபமாவது பண்ணாமல் இருங்க. குப்பை போடாதீங்க, அனாவசியமான வார்த்தைகள் பேசாதீங்க. நம்முடைய தர்மம், நம்முடைய தர்மம். பகவான் வாழற கோவில், ராத்திரி பகவான் அங்கே படுத்து தூங்குறானே, எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும், இருக்க முடியும். நாம நினைச்சா எல்லாமே மாறும். நம்முடைய தேசம் அவ்வளவு சுத்தமான தேசம்தான், நம்ம தான் அழுக்கு பண்ணிட்டோம். எதுக்கு இத்தனை தூரம் சொல்றேன்னா, ஏதான கோவில்கள்லாம் சரியில்லை, அசுத்தமா இருக்குன்னா பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு கைங்கரியம் பண்ணுங்க. ஒன்றும் வேண்டாம், இத்தனை கூட்டமும் திருச்செந்தூருக்கு ஒரு நாள் போய் கைங்கரியம் பண்ணியாச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்தில் ஜம்முன்னு இருப்பார் சுப்பிரமணிய சுவாமி. 3 மணி நேரம் போகுது. என்னமோ போகிறோம், என்னமோ கடலில் குடிக்க, நாழி கிணற தண்ணியை கொட்டின்னு வருது, அவ்வளோதான். அந்த ஆசை வேண்டாமா? நமக்காக தானே கீழே இறங்கி வந்திருக்க. அந்த ஸ்ரத்தை வேண்டாமா? அவர் நன்னா இருக்கணும். நிஜமாவே மனசு கடந்து அடிச்சுக்கிறது முடிய மாட்டேங்கிறது. சரியா சொல்ல வயிறறியறது, இவ்வளோதான் வார்த்தை சொல்லணும். இப்படி இல்லாமல் வச்சுப்போம். இந்த அக்கறை வேண்டாம். இனிமேலாவது நன்னா ஞாபகம் வச்சுக்கோம். இனிமேல் எந்த கோவில் வேணாலும் குப்பை போடக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது. கோவில் ஏதாவது குப்பையை வதை கொண்டு வெளில போடணும். நம்மால முடிஞ்ச அல்பமான ஒரு கைங்கரி, இப்போ உழவார பணிராசு நிறைய இடங்களை பண்றான். சும்மா ஒரு 5 பேர் 10 பேர் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும். ஆளுக்கால் பண்ணுங்கோ. இதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை, இதனால ஒன்றும் அவமான குறைச்சல் கிடையாது. இதனால உங்களுக்கு தான் புண்ணியம், இதனால உங்களுக்கு தான் நல்லது, இதுதான் நம்ம தேசத்துக்கும் நல்லது. களை எடுக்கணும், எல்லா களையும் எடுக்கணும், அப்பதான் உருப்பிடுவோம். உருப்பட வேண்டாமா? உத்தமமான ஒரு தர்மத்தை இருக்கோமே. அதனால உத்தமமான இந்த இந்து தர்மத்தையும் பாரத தேசத்தையும் இதனுடைய கோவில்களையும் இந்த ஊரையும் சுத்தமா வச்சுக்க வேண்டியது நம்முடைய தர்மம். நான் ஒருத்தரோட சண்டையே போட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வெளிநாடு போயிட்டு வந்தார். வெளிநாடுகள்லாம் குப்பை போட்டாலே ஃபைன், அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவா. அவர் அங்கேருந்து இங்கே வந்தார். அழகா அவர் பாட்டுக்கு பாட்டில் பிரித்து அந்த குப்பையை கீழே போட்டார். நான் கேட்டேன், எதுக்கு இங்கே போட்டீங்க? நான் கேட்டேன், என் சொந்தக்காரர் தான், சண்டை வந்துடுது எனக்கு. அவர் கேட்டார், ஏன் போட்டா என்னவா? இங்கே தான் ஒன்றும் ரூல் கிடையாது. உடனே அதுக்கு முட்டாள, இங்கே ரூல் போடலைன்னா உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கா, குப்பையை தொட்ட கொண்டு குப்பையை போடலான்னு ரூல் போடலை, சட்டத்திட்டம் போடல, உனக்கு ஃபைன் போடலான்றதை கீழே போடணும்னு வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு பெரிய சண்டையாகிடுது எனக்கு அவருக்கு. அப்புறம் சண்டை போட்டு ஒரு குப்பையை எடுத்து குப்பையில் போட வச்சேன். அது வேற விஷயம். வரமாட்டேன், உனக்கு ஃபாரின் முக்கியம், எனக்கு எந்த தேசம் முக்கியம், போ. உனக்கு அப்படிதான் இங்கே குப்பை போடணும், இந்த தேசத்தில் இப்பயே ஓடிடு, இந்த தேசத்தை விட்டு போயிடுன்னு நான் சொன்னேன். என்ன நினைச்சுட்டு இருக்கா? எத்தனையோ பேர் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்தோம்னா அங்கெல்லாம் அப்படி கிளீனா இருக்கு, ஏன் இங்கே கிளீனா இருக்க முடியாதா? இங்கே கிளீனா இல்லைன்னு யார் சொன்ன? நம்ம தான் குப்பை பண்ணி தொலைச்சிட்டோம். ஏதோ சபைக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இந்து தர்மத்தை பத்தியும் பாரத தேசத்தையும் ஒழுங்கா வைத்துக் கொள்ள வேண்டிய தர்மம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கடமை இது. ஏதோ கதைக்கு சம்பந்தம் இல்லாம பேசணும்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு இவ்வளவு தூரம் சொன்னா, பூரி ஜெகநாத கஷேத்திரம் ஒரு காலத்துல அவ்வளவு அழகா இருந்தது, திருச்செந்தூர் அவ்வளவு ஜோரா இருந்தது. பாடல்கள்லாம் வாசிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஸ்ரீரங்கம் எப்படி இருந்து தெரியுமா? திருப்பதி எப்படி இருந்து தெரியுமா? ஆழ்வார் பாசுரங்களை வாசிச்சு பார்த்தோம்னா அப்படி இயற்கை கொஞ்சம் அவ்வளவு அழகா இருந்திருக்கு. காட்ட முடியும் ப்ரூஃப். அவ்வளவு அழகா இருந்த அந்த பூரி ஜெகநாத கஷேத்திரம். இந்த பந்து மகாந்தி அழகா ராத்திரி வந்தாச்சு. உடனே அவர் மனைவி கேட்டா, எப்போ போய் உங்க சொந்தக்காரரை பார்க்கலாம், ராத்திரியா இருக்கே, அகாலமா இருக்கே, போகலாமா? உடனே அவர் சொன்ன, இப்ப போக வேண்டாம், அவர் தூங்கி இருப்பார். அவர் தூங்குறதே கிடையாது, உறங்குவான் போல் யோகு செய்து. உடனே காதால போகலாம். சரி, எல்லாருக்கும் பசி, எல்லாரும் கடையெல்லாம் அடைச்சாச்சு, எல்லாரும் படுத்தாச்சு. உடனே இவ்வளவு நாள் பசியை பொறுத்தாச்சு, இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி மட்டும் பசியை பொறுத்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் பசியை பொறுத்துக்கோங்க. காலையில் என் பந்துவை பார்த்துடலாம், இனிமேல் நமக்கு கஷ்டமே கிடையாது. உடனே மனைவி குழந்தைகள் எல்லாம் ஒரு மாதிரி சமாதானமாகி அப்படி படுத்துட்டார்கள் மண்டபத்தில். அழகா இவர் பார்த்தார், கையை கூப்பிண்டார், ஜெகநாதா
பந்துன்னு நான் சொன்னது ஒன்னத்தான். எனக்கு வேற யாரு தெரியும்? அநாதநாதா தீனா பந்தோ, ஏழைக்கு நீதாண்டா, வேற யார் இருக்கா? உலகத்துல யாருக்கெல்லாம் ஆதரவு இல்லையோ அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆதரவு நீதானே. பிரபு, நீ ஒருத்தன்தான் எங்களுக்கு விடுதலை தர முடியும். நீ ஒருத்தன்தான் தேவாதி தேவன். பிரபு, இந்த குழந்தை ஒன்ன நம்பி வந்திருக்கேன், உன்னையே நம்பி வந்திருக்கேன். எப்படி விபீஷணன் கையில ஒண்ணுமில்லாமல் வந்தானோ அவனை பார்த்து நீ சொன்னிய சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மி நீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் பிரதம் மம. ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் சொல்லியாச்சுன்னா உன்னை அனைத்து பூதங்களிடமிருந்தும் அபயம் கொடுக்கிறேன், வருந்தாதேன்னு பகவான் சொல்லியிருக்கார். அதே மாதிரிதான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. அதனால உன்னை நம்பி வந்திருக்கேன், எனக்கு வேற யாரும் தெரியாது. ஹரிச்சரண ஸ்மரணாமிருதேன துல்லியம் சுகதரம் அபரம் ந ஜாது ஜானே. ஹரிச்சரண ஸ்மரணாமிருதேன துல்லியம் சரசி ஜனயனே சசங்க சக்ரே முரபிதிமா விரமஸ்வ சித்தரந்தும் சுகதரம் அபரம் ந ஜாது ஜானே. ஹரிச்சரணாமிருத ஹரிச்சரண ஸ்மரணாமிருதேன துல்லியம். குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலால சொல்றார், ஹே மனமே, முராரி என்ன அழகான தாமரை கண்ணன், சங்கு சக்கரம்லாம் வச்சுருக்கவன். சரசிஜ நயனே சசங்க சக்கரே முரபிதிமா விரமஸ்வ சித்தரந்தும். ஏன் மனசே அவனை விட்டுடாதே, தெரிஞ்சுதா? சுகதரம் அபரம் ந ஜாது ஜானே. அதை தவிர சுகமான வஸ்து எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா ஹரிச்சரண ஸ்மரணாமிருதேன துல்லியம். ஹரியுடைய சரணம்னா திருவடி, அவனுடைய கால்களை ஸ்மரிக்கிறதுனா நினைக்கிறது. ஹரிச்சரண ஸ்மரணாமிருதேன துல்லியம், அவனுடைய திருவடியை நினைப்பது போல அதற்கு சமமான சுகம் தரக்கூடிய வஸ்து உலகத்தில் வேற எதுவும். அதனால ஏமனமே முராரிய விட்டுடாதே, ஹரிய விட்டுடாதே, உள்ளத்துக் கொண்டு வச்சுக்கோ. ஆச்சரியமா அந்த மாதிரி இவர் பகவான பிரார்த்தனை பண்ணார். எனக்கு ஒன்றும் தெரியாது ஜெகநாதா, நான் உன் குழந்தை, உன்னிடத்துல வந்தாச்சு, நீ காப்பாத்துவேப்பா. இவர்களெல்லாம் உன்னுடைய குழந்தைகள், இவா என் மனைவி, என் குழந்தைகள் நான் நினைச்சிட்டு எல்லாரும் சொல்றேன். ஆனா நாங்க எல்லாருமே உன் குழந்தைகள் ஜெகநாதா, காப்பாத்து, சரியா? இவ்வளவு நாள் நீ தான் காப்பாத்த, இனிமேலும் நீ தான் காப்பாற்ற போற, எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாரும் பசியோட படுத்துன்னு இருக்கா. நாளை காத்தால எல்லாரையும் கோவிலுக்கு அழிச்சுட்டு வரேன், நீ ஒரு நல்ல வழி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவர் உட்காந்துட்டு பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தார். ஆனாலும் மனசு ஓரத்தில் இப்படி பசியில் படுத்துட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன வதனம், குழந்தைகள் பசியில் படுத்தா தாங்காதே, கொடிது கொடிது இளமையில் வறுமை. சத்தியம், அந்த பசிக்கிற சமயத்தில் ஆகாரம் கிடைக்காத பொழுது இந்த வயிறு படுற பாடு அம்மா. அப்புறம் ஏதோ அறகுறையாக கிடைக்கும், அது அதை விட கஷ்டம். கிடைக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த அறகுறையாக கிடைக்குமே, சுயம் அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த அறகுறையாக கிடைக்கும், இன்னும் கிடைச்சா நன்னா இருக்குமேன்னு தோணும், கிடைக்காது. ஆனால் ஒரு ஸ்திதிக்கு அப்புறமா நன்னா வளர்ந்துருவோம், நிறைய கிடைக்கும். ஆனால் வயிறு சின்னதாகிடும், அதுக்கு மேலே வாங்கிக்காது. அப்போ சாப்பிட நிறைய கிடைக்கும், வயிறு வாங்காது. இந்த இளமையில் இந்த வறுமை ரொம்ப கஷ்டம். அதனால தான் அன்னதானம்லாம் விசேஷம்னு நம்முடைய சனாதனமான தர்மம் சொல்கிறதுன்னா இந்த வயிறு படுற பாடு. அகம் வைஸ்வா நரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதக பிராண அபான சமாயுக்தக பச்சாமி அன்னம் சதுர்விதம். பகவான் தான் பசியாக இருக்கான், அதுக்கு அன்னம் கொடுத்தே ஆகணும். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் சாப்பிட்றா அப்படின்னா வாசலில் வந்து யாருக்காவது தேவையானவர்கள் இருக்காளா, இளையார் இருக்காளா, இச்சா இருக்காளா, இனியார் இருக்காளா அப்படின்னு தேடி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னா சாப்பிடுவாள். இப்போ முதல்ல வாசகதை தாப்பா போடு, அப்புறம் சாப்பிடுவோம். வாசகதை சாப்பாடு தாப்பா போடு, சாப்பிட்ற நேரம் ஆயாச்சு. அதனால இன்னைக்கு இவ்வளோ கஷ்டங்கள். அதனால தான் இன்னைக்கு ஒரு சுபிக்ஷம் இல்லை, மனசு சுருங்கி போயிடுது. நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் எம்பாவாய் ஆண்டாள் சொன்ன. எல்லாருக்கும் கொடுத்தோம், நன்னா வாங்கி அனுபவிச்சோம். இன்னைக்கு கொடுக்கறதும் இல்லை, அனுபவிக்கிறதும் இல்லை.
எவ்வளவு இருந்தாலும் எனக்கு வேணுமே எனக்கு வேணுமே எனக்கு வேணுமே சுயநலம் ஜாஸ்தியா இருக்கு, வேற ஒண்ணுமே. கொடுக்கறதுனால யாரும் ஒன்றும் குறைஞ்சு போயிடுறது. வாவு சிதம்பரனார் பிள்ளைலாம் என்ன பாடுபட்டிருக்காரு, எத்தனையோ பேர் நான் சொல்லலாம். நிஜமாவே சரித்திரம்லாம் வாசித்தோம் படித்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த தேசத்துக்கு எவ்வளோ போராடி இருக்காள், அது கூட ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கோமேனும் பொழுது கஷ்டமாக இருக்கும் மனசு. அவளுடைய தியாகத்துக்கெல்லாம் ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும். கடைசி காலத்தில் என்ன பாடுபட்டிருக்கா ஒவ்வொருத்தரும், எத்தனை பாடு நம்ம தேசத்துக்காகத்தானே பண்ணியிருக்காரு. அதனால் பசிக்கு ஆகாரம் கொடுக்கறது பெரிய ஒரு தர்மம். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் யாருமே சொன்னதில்லை தெரியுமா? பசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடு, அன்னதானம் பண்ணு, கோ சம்ரக்ஷணம் பண்ணு, பெரியவர்களுக்கு மரியாதை கொடு, அவமரியாதையா பேசாது, உன்னால முடிஞ்ச உபகாரத்தை அடுத்த பரோபகாரம் இதம் சரீரம். என்ன அழகா சொல்லியிருக்கா. இந்த மாதிரிலாம் உலகத்தில் சொல்றதுக்கு வேற மதமே கிடையாது தெரியுமா? உன்னால என்ன முடியுமோ அதை கொடு, உனக்கு என்ன முடியுமோ பார்க்கலாம். ஆச்சரியமா ரந்தி தேவர் சரித்திரம்லாம் பாகவத்தில் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கலாம், மகாபாரதத்திலேயே ஒரு கீரி பிள்ளை வந்து இப்படி 12 வருமே, ஒரு பக்கம் மட்டும் அதுக்கு தங்கமாகுது, இன்னொரு பக்கம் தங்கமே ஆகிறது இல்லை. அப்போ அது சொல்லும், தர்மர் கொடுத்த தானம் ஒன்றும் வசதியே கிடையாது. ஒருத்தர் கஷ்டப்பட்ட சமயத்தை கொடுத்தார், அந்த தானத்துக்கு ஒரு பக்கம் பொன்னிறமாக ஆயாச்சு, பொண்ணாயிடுத்து, இன்னொரு பக்கம் ஆகலையேன்னு சொல்றது. ரந்தி தேவர் பல நாள் குடும்பத்தோட வறுமையில் இருக்கார். ஒரு நாள் ஆகாரம் கிடைக்கிறது. அவர் சாப்பிட்ற சமயத்தில் யாரோ வந்தாச்சு, உடனே அவர் தன் பங்கு ஆகாரத்தை கொடுத்தார். அவர் பத்தில் இன்னும் கொஞ்சம், மனைவி பங்கு ஆகாரம், எல்லா ஆகாரமும் கொடுத்தாச்சு. ஏதோ மாவு மாதிரி ஏதோ வச்சுதான் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அவர் சரி இருக்கிற ஜலமாவது குடிக்கலான்னு பார்த்தா அதுவும் வேணும், நன்னா குடிச்சு முடிச்சாச்சு. அத்தனை தூரம் கடைசியில் ஹரியே அப்படி வந்தான்னு காண கிடைக்க. பகவானே ஆச்சரியமா அவருடைய அந்த தர்ம சிந்தனையை பார்த்து கிருப பண்ணான். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, தர்மம் நிச்சயமா தலை காக்கும், சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். சனாதனமான தர்மம் சொல்லக்கூடிய தர்மப்படி யார் நடக்கிறார்களோ அவர்களை நிச்சயமா தர்மம் காப்பாற்றும், சந்தேகமே வேண்டாம். அதனால பசி பசி பெரிய வியாதி. மற்ற வியாதிகள்லாம் கூட பரவாயில்ல, இந்த வியாதி ரொம்ப கஷ்டம், படுத்தி எடுத்துரும். அதனால் முடிஞ்சதுன்னா யாருக்காவது தெரிஞ்ச வாழ்க்கை அந்த மாதிரி அன்னமெல்லாம் கொடுங்க. ஆனால் பசியாக நடிக்கிற வாழ்க்கெல்லாம் கொடுக்காதீங்க, அது ஒன்று. உலகத்தில் ஒருத்தன் பசியோடு இருக்கனா 99 பேர் வேஷதாரிகளாக இருக்கா. இந்த ரிஷிகேஷம் ஹரித்வாரெல்லாம் போனால் வெட்டி பசங்களே நிறைய பேர் சன்னியாசி மாதிரி ஜடாமுடி வெடிச்சுண்டு காதியை கட்டிண்டு ஹுக்கா பிடிச்சுன்னு உட்காந்துருவான். வெட்டி போடலாமான்னு தோணும், வேஷதாரிகள். அதனால யாருக்கா கொடுத்தா கூட நிஜமாகவே தேவையா பார்த்து பண்ணுங்க. அதுதான் ஆண்டாள் சொல்ற, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறி உகந்தேலோ ரெம்பாவாய். கொடுக்கணும், பகவத் தியானம் பண்ணிட்டு அப்பா நல்லவா ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை. ஏன்னா அசத்தான ஒரு பாத்திரத்தில் தியானம் பண்ணால் அது பாவம்னு இருக்கு. யாராவது ஒருத்தர் ஏமாத்துறான்னா அவனுக்கு நீ உதவி பண்ணலன்னா அது பாவத்தில் வந்து சேரும். யாராவது ஒருத்தர் தேவையோடு இருக்கனா அவளுக்கு பண்ணும்போது அது புண்ணியத்தை சேரும். அதனால பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. இவர் அந்த பசியில் வாடுற குழந்தைகளை பார்த்தார். இருந்தாலும் ஜெகநாதன் எப்படியும் நாளை காத்தால காப்பாத்திடுவான் அப்படின்னு படுத்துட்டு உட்காந்துட்டு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தார். ஆச்சரியமா ஒரு நிகழ்ச்சி நடந்து, நிச்சயமா நாளைக்கு தான் சொல்ல போறேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இனிமேல் நீங்க தான் சொல்லணும், நான் வேடிக்கை தான் பார்ப்பேன். கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா.
कृष्ण राधे। जय सद्गुरु महाराज की। समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम। जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम। ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங் கி ஜெய். ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கி. இன்னும் கூட பலமாத்தா சொல்லுங்களே. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. பத்தலை. அந்த காலத்தில் சுதந்திர படத்தை எவ்வளோ அழகாக சொன்னார்கள். அந்த ஒரு ஜெய் வர வேண்டாமா? அடி போட வேண்டாமா? அசாத்தியமா? ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. கொஞ்சம் பரவாயில்ல. இல்லாட்டி இது இப்பயும் ஒழுங்காக சொன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பேன். நீ கண்ணால் சொல்ல விடவே மாட்டேன். ஆச்சரியமான ஹிந்து தர்மம் நன்னா இருக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. जय श्री महात्मा हाथीराम बाबा जी की। जय श्री महात्मा बंधु महांती की। जय श्री इंदु माता की. பாடா. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நகர சங்கீர்த்தனம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். எல்லா ஊர்கள்லையுமே நம்ம சத்சங்கத்தில் எல்லா இடங்கள்லையுமே நான் பண்ணுறது என்னமோ தூத்துக்குடியில் மட்டும்தான் இது வரைக்கும் நகர சங்கீர்த்தனம் பண்ணதே கிடையாது. அது ஏன்னா எனக்கு தெரியாது. இந்த வாட்டி இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தூத்துக்குடி திருமந்திர நகரத்தில் நகர வகலம் நகர சங்கீர்த்தனம் பண்ண போகிறோம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே சொல்லிட்டு வாரம் இந்த வாரம் ஆரம்பித்து இனிமேல் தொடர்ந்து நடக்கணும். எல்லா பக்தர்களும் வந்து கலந்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. அது எந்தெந்த தெருவில் எனக்கு தெரியாது, சொல்லுவார்கள், அப்புறமா போகலாம். வாக்கிங் போகிற மாதிரி வாங்குவோம். ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் எழுந்துக்கலாம், தப்பு கிடையாது. உம்மாச்சி கண்ணெல்லாம் குத்தாது, உடம்புல ஒன்றும் டயர்ட்னஸ்லாம் வந்துடாது. அதனால் இது திருமந்திர நகரில் பண்ண எல்லா பக்தர்களும் வரணும். இந்து தர்மத்துக்காக, பாரத தேசத்துக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும். காரணமே சொல்லக்கூடாது. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. निकुंज में बिराजे घनश्याम राधे राधे. निकुंज में बिराजे घनश्याम राधे राधे. घनश्याम राधे राधे तू शाम से मिला दे. घनश्याम राधे राधे तू शाम से मिला दे. निकुंज में बिराजे घनश्याम राधे राधे. निकुंज में बिराजे घनश्याम राधे राधे. राधे राधे श्याम मिला दे. ओ 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 राधे राधे श्याम मिला दे.